வணக்கம் நண்பர்களே, அம்மாவின் அடுப்படி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம ஹைதராபாத் சிக்கன் செய்ய போகிறோம் நம்ம அடுப்படியில். இப்போ அதுக்கு ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது பொரிச்சிட்டு எடுத்துக்குவோம். பொரிச்சிட்டு எடுத்துகிட்டு அப்புறம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். நல்லா வேகட்டும். கொஞ்சம் நாடி நல்லா முருகலாம், நல்லா முருகணும். இப்போ பொரிச்ச வெங்காயத்தை எடுத்துருவோம். இப்போ இந்த பூண்டை பொரிச்சிருவோம். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டுங்க. இது மாதிரி பூண்டை போட்டிங்கன்னா, இந்த மாதிரி டக்குன்னு போட்டிங்கன்னா காஞ்சி போயிடும். இது மாதிரி போட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்துடலாம். இது மாதிரி வச்சுக்கிங்க. இப்போ வடிகட்டி எடுத்துருவோம். நம்ம ஹைதராபாத் சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம முன்னாடி சொன்னோம், நம்ம வெங்காயத்தை பொரிச்சு வச்சுட்டோம். இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். அதை மேக்னேட் பண்ணி வைக்கணும். அதனால 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். புளிக்காத தயிர் ஒரு 2 ஸ்பூனுக்கு மேலே எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிச்ச தயிராக இருந்ததுன்னா எலுமிச்சம்பழம் ஊற்ற வேண்டாம். இது புளிக்காத தயிராக இருக்கிறதுனால நான் 2 சொட்டு எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கிறேன். 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொரப்பாக இருக்குது. கொஞ்சம் கிரேவிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் சாதாரண வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூளாக இருந்ததுன்னா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலே போட்டுக்குங்க. இது உரப்பு கம்மியாக இருக்கும். தனியா 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, இதுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க குழி இப்படி இப்படி பண்ணினீங்கன்னா இப்படி க்ரெஷ்ஷாக ஆகணும். அதை போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. எல்லாத்தையும் போட்டு எல்லாம் போட்டு ஒரு 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 பெசரி பச்சை மிளகா ஒன்று 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு புதினா போட்டிருக்கேன் வாசனைக்கு. புதினா பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்கா கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். இதை பெசரி ஒரு 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 1/2 மணி நேரம் வச்சுருந்துட்டு உப்பெல்லாம் போதுமானு பார்த்து செக் பண்ணிக்கிங்க. இதை ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். அப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது மாதிரி இருக்கு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு பட்டை போட்டுருவோம். ஒரு நட்சத்திர சோம்பு அதையும் போட்டுருவோம். ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, சின்ன வெங்காயம் ஒரு 2-3 அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துருவோம். இந்த கறியை மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சு இதில் போட்டுருவோம்.
இதுக்கு தக்காளி தேவை கிடையாது. இது பரட்டி பரட்டி எடுக்க வேண்டியது தான். இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிடுவோம். சேர்ந்து வேகட்டும். திருப்பி திருப்பி விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தானோ தான் இறக்கணும். கொஞ்சம் நல்லா பரட்டி பரட்டி விட்டிங்கன்னா வெந்துடும் நல்லா. இது 2 நிமிஷம் மூடி வச்சிருவோம். இது மூடி இருக்கட்டும். இப்போ ஒரு வாட்டி திறந்து பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கிளறி மூடி வைங்க. திருப்பி திருப்பி ஒரு வாட்டி கிண்டி விடணும். நல்லா அடி பிடிச்சி போகாம கிண்டி விடணும். வெறும் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் காம்பினேஷன் நல்லா இருக்கும். செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்க. கிளறே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு. அப்படியே மூடியை போட்டு கொஞ்ச நாள் மூடி இருக்கட்டும். கொஞ்சம் ட்ரை ஆனோன்னு இறக்கிடுங்க. திருப்பி திருப்பி விட்டு ரெண்டு 3 தடவை திருப்பி விட்டுட்டு ட்ரை ஆனோன்னு இறக்கிடுங்க. ஒரு 2-3 முந்திரி போடுங்க. நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும். கிரேவி கொஞ்சம் நல்லா இருக்கும். இறக்குற சமயத்தில் 2-3 முந்திரியை போட்டு இறக்கிடுங்க நல்லா. இப்போ கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு இறக்கிடுங்க. இன்னைக்கு ஹைதராபாத் சிக்கன் செஞ்சு பார்த்தோம். இதை நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. நம்ம எவ்வளவு சிக்கன் செஞ்சிருக்கோம். இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோவுக்கு அம்மாவின் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.